தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கிற தட்சிணாமூர்த்தி கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்துக்கு வெளியே துவார கணபதி ஸ்ரீ முருகப்பெருமானும் அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் கோவிலுக்கு உள்ள போற வழியில நேரடி முனீஸ்வர பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியின் சிலாரூப திருமேனி ரொம்பவும் கவினுர வடிவமைக்கப்பட்டிருக்கு. தென் திசை நோக்கி உலகின் முதல் ஞான குருவா அமர்ந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ பொருளை சனகாதி நால்வருக்கு உபதேசம் செய்த மூர்த்தியான இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டா சிறந்த கல்வி ஞானமும் வாழ்க்கையில உயர்வான நிலையும் கிடைக்கும் அப்படிங்கறது உறுதி. மும்மலங்களால கட்டுண்டு கிடக்கிற ஆன்மா அதிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவோட சேரணும் அப்படிங்கிற ஒரு அற்புத விளக்கத்தை உணர்த்தவே தம்முடைய வலது திருக்கரத்தை சின்முத்திரை காட்டி அருளும் இந்த தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமைகள்ல வழிபட்டா நவகிரக குருவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும். சங்கராபரணி நதியில நீராடிட்டு சன்னதிக்கு வரும் பக்தர் ஆற்றங்கரையில அருள் பாலிக்கிற விநாயக பெருமான வலம் வந்து தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்குள்ள வந்து ஈசனைய தரிசனம் செய்யணும்.